நான் உங்க சுபைதா zacs kitchenல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குல்ல இந்த கோதுமை பிஸ்கெட். இது கோதுமை மாவும் அப்புறம் நாட்டு சர்க்கரையும் வச்சு செஞ்சுருக்கேன். இதே மாதிரி மொறுமொறுப்பான ஹெல்தியான கோதுமை பிஸ்கெட் செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம இதில் 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். 3/4 கப் நாட்டு சர்க்கரைக்கு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெயை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி, நல்ல சூடான தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்ல நாட்டு சர்க்கரை, எண்ணெய், தண்ணி மூணுமே ஒன்று சொன்னாப்பில் வரணும். அதளவுக்கு நம்ம கலந்துக்கலாம். இதை இப்போது நல்லா நாட்டு சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இதில் நம்ம 2 கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா கெட்டியான மாவாக பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா கெட்டியாக மாவு பிணைஞ்சிக்கிட்டாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். இப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து மாவை எடுத்துட்டு இதை நான் 2 பாகமாக பிரிச்சிடுறேன். பிரிச்சுட்டு ஒரு பாகத்தை திரும்பவும் கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு இப்போ இதை நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு திரட்டுவோம்ல, அந்த மாதிரி திரட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப அழுத்தி நம்ம இதை திரட்டக்கூடாது. கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே திரட்டி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல பெரிய சப்பாத்தி சைஸுக்கு ஒரு சப்பாத்தி போட்டுக்கலாம். அதில் இது ரொம்ப ஒல்லியாக நம்ம சப்பாத்தி மாதிரி போடக்கூடாது. கொஞ்சம் நம்ம தடிமனாகவே வச்சுக்கலாம். இப்போ ஒரு கத்தியோ இல்லை பீட்சா கட்டரையோ வச்சு இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நல்ல ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ இதை நான் இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்பில் போட போகிறேன். நீங்கள் இதை டைமண்ட் ஷேப் வேணுன்னா டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயர் வேணுன்னா ஸ்கொயரில் கட் பண்ணலாம், இல்லை ரெக்டாங்கிள் ஷேப் வேணும்னா ரெக்டாங்கிளில் கட் பண்ணலாம், ரவுண்டு வேணும்னா குட்டி குட்டி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பாருங்கள் உதுத்து விட்டுடலாம். இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஒரு சில விஷயங்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா வெளிப்பாகம் சீக்கிரமாக கரைஞ்சிடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் அப்படியே மாவாக நின்றும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டுறணும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை மெதுவாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், நல்லா மொறுமொறுனும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கோதுமை பிஸ்கெட்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்ட சைஸை விட எவ்வளோ நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். இது செம்ம க்ரன்ச்சியாகவும் இருக்கும், யம்மியாகவும் இருக்கும். இதை விட இது ரொம்பவே ஹெல்தி. ஒரு சில பேர் கோதுமை மாவை சேர்ப்பாங்க, ஆனால் வெறும் வெள்ளை சீனியை சேர்த்து செய்வாங்க. நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு ஹெல்தியான ரெசிபியாக அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துருங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஸோ நீங்கள் நம்ம சேனலை பார்த்து செய்கிற புதுசான யூனிக்கான ஐட்டம்ஸ், ரெசிபீஸை நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் ட்விட்டரில் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.